தோழர்களே, வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் இணைந்திருக்கிறோம் தோழர்களே. தோமுசி புதுமைப்பித்தனுடைய கதைகளை நாளும் ஒரு கதை என்கிற இணைய வாயிலாக இன்றைக்கு 13ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆளுமைகளே, தோழமைகளே. இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை சிறப்புக்குரியவர், போற்றுதலுக்குரியவர். காரணம், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் தொடர்ச்சியாக சிறுகதைகளை கதை சொல்லியல் வாயிலாக சொல்லி மன்றத்திற்கும் பெருமை சேர்த்து வருகிற நம்முடைய வணக்கத்திற்குரிய நெருப்பு விழிகள் என்கிற புனைப்பெயரில் எழுதக்கூடிய மா சக்தி வேலாயுதம் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். இளங்கலை கன்னி அறிவியல் பெற்ற முதுகலை தமிழ் பட்டதாரி. அவை மட்டுமல்லாமல் முதுகலையில் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் பட்டய படிப்பு படித்த கல்வியாளர். யூனியன் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற வங்கியில் திருநெல்வேலி கிளையில் எழுத்தாளர் பணியில் இணைத்திருக்கக்கூடிய ஆளுமை. எழுத்தாளர் பணி வேலை பார்க்கிற இடத்தில் எழுத்தாளர் பணி என்றாலும் இலக்கியத்திலும் அவர் எழுதிய எழுத்தாளர் பணி என்பது எண்ணில் அடங்காது. செம்புளப் பயல் நீர் என்கிற கவிதை தொகுப்பும், அம்மாவின் வாசம் என்கிற கவிதை தொகுப்பும், சிறுகை அளவைய கூழ் என்கிற கவிதை தொகுப்பும், நிழல் தேடும் மரங்கள் என்கிற சிறுகதை தொகுப்பும், நீங்களும் கிடைப்பீர்கள் என்ற நறுக்குகளும், இயல்பானவர்களுக்கு மட்டும் என்ற நறுக்குகளும் பதிப்பாக நூல்களாக இலக்கிய உலகில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. தவழுவதற்காக எழுதி வருவதை பல்வேறு நூல்களை எழுதியும் வருகிறார். அவை மட்டுமல்லாது தினமலர் நாளிதழ், நெல்லை டைம்ஸ் ஆஃப் நாளிதழ், தமிழ் நெஞ்சம் மின்னிதழ், கொலுசு மின்னிதழ், காணிநிலம் காலாண்டிதழ், தொடுவானம் காலாண்டிதழ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நமது திருப்பூர் வார இதழ், உங்கள் நண்பன் மாத இதழ், தமிழ்ச்சோலை இதழ் என தொடர்ந்து எழுதி வருகிறார். இவர் எழுதிய எழுத்திற்கு கிடைத்த பட்டங்களும் பாராட்டுகளும் பட்டியலிட்டால் அது ஒரு மீள் பட்டியல். முகநூல் வேந்தர் விருது 2015 வாழ்வின் தொழில் மாத இதழ் 2014 சாதனையாளர் விருதும், 2017 AR கலை மன்றத்தின் சார்பாக மகாகவி பாரதியார் விருதும், 2017 நம் உரத்த சிந்தனை என்கிற தலைப்பின் எழுத்துக்கு மரியாதை என்கிற விருதும், புதுமை கவிஞர் விருது 2019 2020 கவி முகில் விருதும், 2021 கவிச்சாரல் விருதும், பைந்தமிழ் விருதும், அதே ஆண்டிலும் 2022 சிறுகதை சிற்பி விருதும், அதே ஆண்டில் கவி செல்வர் விருதும், அதே ஆண்டில் இந்தியா 75 விருதும், அதே ஆண்டில் நிவேதிதா பால பாரதி விருது 2022 2023 அசோகமித்திரன் நினைவு படைப்பூக்க விருது பெற்றிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு முற்போக்கு கலை இலக்கிய மேடை 2024 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சித்தவேதா அமைப்பு சொற்ப விருது, சர்வதேச விருது வழங்கியிருக்கிறது. அம்மாவின் வாசம் நூலிற்காக 2024 கவிச்செம்மல் விருதும் பெற்றிருக்கிறார். அவை மட்டுமா என்று கேட்டால், மதுரை நாட்டுப்புற கலைகள் ஆராய்ச்சி கலைகள் நிறுவனம் கவிமுரசு விருதும் வழங்கியிருக்கிறது. 2025 தீக்காசி விருது நூல் திறனாய்விற்கான விருதை பெற்றிருக்கிறார். தீந்தமிழ் கலை இலக்கிய பேரவை 2025 வாகை சூடவா விருது பெற்றிருக்கிறார். சமீபத்தில் வாகை சூடிய நம்முடைய போற்றுதலுக்குரிய நல்ல சிந்தனையாளர், நல்ல படைப்பாளி ஐயா திருநெல்வேலி சார்ந்த சக்தி வேலாயுதம் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லியாக பயணிக்க இருக்கிறார். ஐயா அவர்கள் அன்றைய தினமே, அதாவது அவருடைய நண்பர் சொல்லிய வியாழக்கிழமை 3/7/2025 அவர் சொல்லுவதாக இருந்தது. ஆனால்
காலச்சூழல் அன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு தரவில்லை. அன்றைய தினம் அதற்கான என்ன நிகழ்விற்காக அவர் மாற்று தேதியை ஏற்றுக்கொண்டாரோ அந்த நிகழ்வில் அன்றைய தினம் இரங்கலும் தெரிவிக்கப்பட்டது இந்த அவையில். அந்த நிலையில் இன்றைக்கு தோமுசி எழுதிய வாழ்விற்கே ஒரு நாள் என்கிற சிறுகதையை இந்த அவையில் சொல்ல வருமாறு நம்முடைய திருநெல்வேலி சார்ந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாபெரும் உறுப்பினர் மா சக்தி வேலாயுதம் கதை சொல்ல வருமாறு இந்த அவையின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. அனைவருக்கும் இனிய வணக்கம் தோழர்களே. கேக்குதா நான் பேசுறது? இன்னும் கொஞ்சம் சத்தம் கேட்கலாம்னு தோணுது. எல்லாருக்கும் அப்படித்தானா இல்ல எனக்கு மட்டுமா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நான் தான் சவுண்ட கம்மி பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் இனிய வணக்கம் தோழர்களே. கிட்டத்தட்ட நம்ம முனைவர் கருமுருகன் ஐயா சொன்ன போல இன்றைய தினம் எனக்கு வர முடியாத சூழல். அதற்காக இரங்கல் தெரிவித்ததற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாதம் தொட்டு நன்றிகளை இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். சூழல் தான் காரணம் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இந்த கதை சொல்லி நிகழ்வை ஒரு அழகான முறையில கையெடுத்துட்டு போய் ரொம்ப சிறப்பா எடுத்துட்டு வரீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தோமுசியை பற்றி ஒரு 2 செய்திகளை சொல்லிக்கொண்டு அந்த கலைக்குள்ள போகலாம்ங்கிறது என்னோட விருப்பம். ஐயா கிட்டத்தட்ட 1923 இருந்து 2001 வரை காலகட்டத்தில் வாழ்ந்தவர். திருநெல்வேலி பகுதியை சார்ந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய கதைகள் எப்படி இருந்தது, அவருடைய கதைகள் எப்படி இருந்தது, சாமானிய மக்களுக்காக எழுதப்பட்ட கதைகளாக இருந்ததாக நான் பார்க்குறேன். அதே சூழல்ல அவருடைய பாட்டனார் சிதம்பர தொண்டைமான்கிறவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, நெல்லை பல்லு அம்மானை அப்படிங்கிற இலக்கியங்களை நமக்கு படைச்சிருக்காங்க. அதே போல் அவருடைய அப்பா தொண்டைமான் முத்தையன் பிரம்மமுத்தன், அவங்க வந்து பிரம்மமுத்தன்கிற புனைப்பெயர்ல 33 தியான சிந்தனைகள் அப்படிங்கிற நூலை தந்திருக்காங்க. அதே மாதிரி 3 தனி பாசுரங்களையும் நமக்கு தந்திருக்காங்க. அதே போல ஆங்கிலத்தில் சில கவிதைகளையும் இயற்றி நமக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அந்த வழியில் வந்தவர் தான் நம்முடைய தோமுசி அவர்கள். அப்படி தோமுசி கதைகளை சொல்லணும்னு விருப்பப்படும் போது இந்த தொகுதியில இருந்து ஒரு 20வது கதையை நான் எடுத்திருக்கேன். வாழ்விற்கே ஒரு நாள் அப்படிங்கிற கதை. இந்த கதை கிட்டத்தட்ட 9 பக்கங்களை கொண்ட கதையாக இருக்கிறது. ஒரு வரியில முதல்ல கதையை சொல்லிட்டு நான் அந்த கதைக்குள்ள போகலான்னு இருக்கிறேன். ஒரு ஒரு உழைப்பாளி, அதுவும் குறிப்பா வந்து நெசவு செய்யக்கூடிய உழைப்பாளி படும் பாட்டினை தன்னுடைய மனக்குமுறலாக தன்னிடமே கேட்டு கேட்டு கேள்விகளை பெற்று பெற்று அதில் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு சுய பரிசோதனையாக செய்து அந்த சுய முன்னேற்றத்தை அடையும் விதத்தில் ஒரு பண்டிகையை கொண்டாடும் விதமாக கதைக்களம் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. வேற எதுவுமே இல்லை இந்த கதை. வந்து வாழ்விற்கே ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து இந்த கதையோட நிறைவு பகுதியில வருது. அந்த நிறைவு பகுதியில வரும்போதுதான் அந்த வாழ்விற்கே ஒரு நாள் ஏன் அப்படிங்கிறது வந்து ஏன்கிற கேள்விக்கு பதிலாக நமக்கு அமையும் நினைக்கிறேன். அப்படி இந்த கதையில வந்து முதல்ல வந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில பார்க்கும்போது முதலில் வரக்கூடிய ஒரு ஜீவராசி என்னன்னா காகம். காகத்தில் ஆரம்பித்து காகத்திலே முடிப்பதாக இந்த கதை அமைந்துள்ளது. வரியே என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கா கா என்று கரையும் சப்தம் கேட்டது அப்படிங்கிறது தான் விழுது. இந்த கதையின் நாயகன் யாருன்னா நம்முடைய சுப்பையா முதலியார் அப்படிங்கிற கதாபாத்திரமும், வேற என்ன கதாபாத்திரங்கள்லாம் அந்த கதையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்பையா முதலியார், அடுத்து வந்து அவருடைய மனைவி பேச்சி, அவருடைய குழந்தைகள், சில கதாபாத்திரங்கள் வந்து செல்வதாக அமைக்கப்பட்டுள்ளதாக இருக்குது. அப்படி வந்து அமைக்கப்பட்ட களம் தான். இந்த கதையோட முதல் ஆரம்பமே காக்கா என சத்தம் கேட்டது அப்படின்னு வந்தோடனே கதை ஆரம்பிக்கி விடிந்து ஒரு விடிய ஆரம்பிச்சிட்டோ, இந்த காக்கா சவுண்டு கேட்க விடிய ஆரம்பிச்சிட்டோன்னு நினைச்சு தன்னுடைய அந்த கதையின் கதாநாயகன் சுப்பையா முதலியார் எந்திரிச்சு பார்க்காரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அது ஒரு இரவு பொழுது, இன்னும் வந்து சூரியன் வரவே இல்லை. இரவு பொழுதுல எப்படி இருக்குன்னா, நிலவு வந்து எப்படின்னா அந்த நிலவோட ஒளியை வந்து எப்படி சொன்னா பொறுவென சொரிந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு. பொறுவென சொரிந்து கொண்டுள்ளது அப்படிங்கிற ஒரு ஓமை சொன்னோன்னே, அப்போ இன்னும் விடியல, அப்ப எதுக்கு காகம் கத்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, காகத்துக்கு அந்த ஒளி வந்து
விடிஞ்சிச்சுங்கிற நினைப்பை கொடுத்துருக்கு போலுக்கு, அதனால காக்கான்னு கத்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய வேலை பார்க்குறாரு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெசவு கைத்தறி வேலை செய்யற, நெசவு வேலை செய்யற அ செய்றவரா இருக்காரு. அதான் சுப்பையா முதலியார். இப்போ வந்து விடியலன்னு நினைச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு, ச்சே! நிலவு இன்னும் இன்னும் இறங்க கூட இல்லையே! அப்படின்ட்டு பார்த்துட்டு, இன்னும் விடியல, இரவு தான் அப்படின்ட்டு மாடக்குழியில, அந்த மாடக்குழிங்கிற வார்த்தைகள்லாம் மாடக்குழி, அங்கனக்குழின்னா திருநெல்வேலியில உள்ள பாஷை. அந்த மாடக்குழியில வந்து உள்ள லாந்தர் விளக்க பார்க்குறாரு. லாந்தர் விளக்க எடுத்து பார்க்குறாரு. அது ரொம்ப ரொம்ப மெதுவா, ரொம்ப மெல்லிசா எரிஞ்சுட்டு இருக்கு. உடனே அந்த விளக்க எடுத்து என்ன செய்றாருன்னா, குலுக்கி பார்க்குறாரு. குலுக்கி பார்த்தோம்னா, அதுல மண்ணெண்ணெய் இல்ல. ச்சே! மண்ணெண்ணெய் இல்லையே! அந்த சீமெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மண்ணெண்ணெய் இல்லையே! அப்போ இது இன்னும் மண்ணெண்ணெய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எது செஞ்சாலுமே பொடி போடுற பழக்கம் இருக்கு. உடனடியா மண்ணெண்ணெய் இல்லையேங்கிற ஒரு தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. மண்ணெண்ணெய் இல்லையே அப்படின்னு குலுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுல உள்ள எண்ணெய் துளி வந்து கொஞ்சம் அந்த திரியில படுது. உடனே திரி பிரகாசமா எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் மண்ணெண்ணெய் இல்லையே அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. பேசிட்டு அந்த ராந்தல் விளக்க வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ராந்தல் விளக்கு எப்படி எரியுது அப்படிங்கிறது ஒரு உவமை சொல்றாரு பாருங்க. காக்காய் வலிப்பு வந்தது போல் படபடவென அடித்து காற்றில் அசைந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த சொல்லக்கூடிய உவமை வந்து வித்தியாசமா பார்க்கப்பட்டது இந்த கதையில. உடனே அந்த விளக்குல உள்ள எண்ணெய் லைட்டா திரியின் மேல வந்து லைட்டா எரிய ஆரம்பிக்கி, உடனே டக டகன்னு தன்னுடைய கையும் கால்களையும் வைத்து நெசவு செய்ய ஆரம்பிக்கிறாரு. கைத்தறிய வந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த டக டகங்கிற சவுண்ட் வந்து அது அந்த நெசவுக்கே உரிய ஒலியா அந்த இடத்துல பார்க்கப்படுது. நெசவு செய்றாரு. கைத்தறி அப்படியே பண்ணிட்டே வர்றாரு. சுப்பையா முதலியாருக்கு வந்து எப்படி இப்படி கதை சொல்லி எப்படி சொல்றாருன்னா, சுப்பையா முதலியார் நெசவு செஞ்சுட்டே இருக்காரு. அவர் 35 வயசு. அவருடைய உடம்பு எப்படி இருக்குன்னு இந்த அ நம்முடைய தோமுசி அவர்கள் சொல்றாருன்னா, ரொம்ப மெல்லிய உடம்பு. அந்த மெல்லிய உடம்பு ஒட்டி உலர்ந்து போன வற்றல் உடம்பு அப்படின்னு சுப்பையா முதலியார பார்த்து சொல்றாரு. அத அதேபோல வந்து பலவிதமாய் திரியும் தேசியவாதிகளைப் போல அவருடைய மீசை. அவருடைய மீசை வந்து பலவிதமாய் தெரியும் தேசிய தேசியவாதிகள். இந்த நம்முடைய திலகர் சொல்லுவாங்கல்ல, அந்த தேசியவாதிகள் போல அவருடைய மீசை அப்படி இருந்துதான். எல்லாம் சரி, அவருடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னா ரொம்ப மெல்லிசுன்ட்டாரு. அவருடைய முகங்கள் கவலை தோய்ந்த முகங்களாக இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவருடைய மீசையை சொல்லிட்டாரு. இப்படி எல்லாம் அவருடைய அப்படியே வர்ணிச்சு சொல்றாரு ஒவ்வொன்னா. அப்படி இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சுப்பையா முதலியார் தறிய வந்து நெஞ்சுட்டே இருக்காரு. நெஞ்சுட்டே இருக்கும்போது, இன்னும் 2 நாளைக்குள் ஜோலி முடிஞ்சா தான் நம்மளோட தீபாவளிய நம்ம சிறப்பா கொண்டாட முடியும். அதுக்கு என்ன பண்ண? அதுக்கு என்ன பண்ணன்னு அவருக்குள்ளேயே அவர் பேசிட்டு தன்னுடைய தீபாவளிய கொண்டாடுற விதமா தனக்கு பணம் சேர்க்கணுங்கிற ஆவல் அவருக்கு இருக்கு. அதே சொல்ல, என்னையா தீபாவளி இது? தீபாவளி வந்து யாருக்கு என்ன செய்ய போகுது? தீபாவளி இந்த தீபாவளியாம் தீபாவளி. திருக்கல்யா தீபாவளியும், திருக்கல்யாணமும் யாருக்கு வேணும்? தின்று கொழுத்த முண்டங்களுக்கு இதுதான் இந்த தீபாவளி தான் சரி. ஆனால் நம்மை போன்றவர்களுக்கோ இந்த கட்டை பூமியில சாயிற நாள் தான் தீபாவளி அப்படின்னு தனக்குள்ளேயே பொறுமையில் சொல்லி பார்க்குறாரு. இப்படி கதை மெதுவா நகருது. இந்த சூழல்ல வந்து கொஞ்சம் கண் அசருது அவருக்கு. கண் அசந்து இப்படி தோய்ந்து போய் படுக்குறாரு. தோய்ந்து போய் அப்படியே சாயிறாரு. அந்த நெசவு செய்த தறிக்கிட்டே அப்படியே சாயிறாரு. அவரு மனசுல வந்து நெறைய ஓடுது. என்னையா தீபாவளி? இதெல்லாம் தீபாவளியே கொண்டாடணுமா? பணக்காரங்களுக்கான தீபாவளி தான் இது. ஏழைகளுக்கான தீபாவளி இல்ல. சாமானியர்களுக்கான தீபாவளி இல்ல. அப்படிங்கிற மாரி பொறுமிட்டே சொல்றாரு. ஆனால் இந்த நேரத்துல இந்த வரட்டு ஆராய்ச்சி தேவைதானான்னு அவர் தன்னுடைய சொற்களால் சுய பரிசோதனையும் செஞ்சு பார்க்காரு. இப்படி சாஞ்ச கனவுலே சுய பரிசோதனையும் செஞ்சு பார்க்காரு. இந்த நேரத்துல தான் அந்த தறிக்கு அந்த அந்த பக்கம் அவருடைய மனைவி பேச்சிங்கிற பேர் ஒரு இடத்துல தான் இந்த கதையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நிறைவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த தறிக்கு அந்த பக்கம் வந்து பேச்சி மற்றும் 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகள பத்தி அவர் சொல்கின்ற உவமை வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஆ அப்படியே சொல்லிட்டு போறாங்க. இந்த தீபாவளிய பத்தி பேசுறாரு. சரி இந்த தீபாவளி எதுக்கு கொண்டாடணும்? ஏன் குடும்பம் எல்லாம் தீபாவளிய கொண்டாடுது? சரி இந்த மனைவிலாம் எதுக்கு? அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டு பார்க்காரு. பெண் ஜாதி நான் எதற்கு கல்யாணம் பண்ணிக் கொண்டேன்? என்னுடைய முட்டாள்தனமா? அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் கேட்டு பார்க்காரு. சரி எனக்கு எதுக்கு குழந்தைகள்? இந்த குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால தான் தீபாவளி கேக்கு அப்படிங்கிற மாரி அவரே தன் மனசுக்குள்ள கேட்டு பார்க்குறாரு. மனிதனுடைய சரீர பசியின் கோர விளைவுகள் தானா குழந்தைகள்னு தனக்குள்ளேயே கேட்டு பார்க்காரு.
ச்சே! இது என்ன இது? என்னுடைய உயிர் தானே! அதோ கூறு கூறாக பிரிக்கப்பட்டு படுத்திருக்காங்க அப்படின்னு அவர் அதுக்கும் நியாயம் சொல்லிக்கிறாரு. இப்படி பேசுறாரு, நியாயம் சொல்றாரு. பேசுறாரு, நியாயம் சொல்றாரு. மனசாட்சிக்கும் அவருக்குமான போராட்டத்தை அப்படியே வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. அதே மாரி அவருடைய மூத்த பையன பத்தி சொல்லும்போது ஒரு உவமை நல்லா சொல்லியிருந்தாரு. "மடல் பிளந்த மக்காச்சோளத்தில் உள்ளிருக்கும் மணிகளாக மணிகள் போல அரிசி பற்கள் காட்ட கனவு கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான் மூத்த மகன்" அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மூத்த மகன் வந்து தூங்குறத அந்த பக்கம் கைத்தறி நெஞ்சுட்டே அவர் பார்க்கும்போது, அந்த மூத்த மகனுடைய பற்கள் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு நல்ல உவமை சொன்னாரு. அதேபோல அவருடைய மனைவியை சொல்லும்போது, மனைவி பகலெல்லாம் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்ல படுத்திருக்க ஒரு அலுப்போட படுத்திருக்க விஷயத்தையும் அதுல பதிவு செஞ்சிருப்பாரு. அதே மாரி அந்த அடுத்தல அவருடைய இளைய பையன், கடைசி பையன். அவன் வந்து தூங்கிட்டு இருக்கிற விதத்த பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியின் மார்பில் உள்ள மார்பு காம்பை அப்படியே அப்படியே இது பண்ணிட்டு பாலை குடிப்பது போல் அமர்ந்து கொண்டு அந்த வலியெல்லாம் தாங்கிக் கொண்டு தாய் தூங்குவதாகவும், தன்னுடைய அந்த கடைசி பையன் தூங்கிக் கொண்டிருக்கிறதாகவும் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்பாரு. எல்லாம் சரி, யாருக்கு தீபாவளி? அவர் கடைசி அதுக்கு தான் வருவாரு. எதுக்கு தீபாவளி? எதுக்காக நான் கொண்டாடணும்? அப்படிங்கிற மாரியே கேட்டுட்டே போவாரு. இப்படி கேட்டுட்டு போம்போது, சரி கடைசியா அவரு மனசுக்கு நியாயம் சொல்லிக்குவாரு. என்னன்னா, சரி நம்ம பிள்ளைகள் தான். நம்ம மனைவி தான். அவங்களுக்காக இந்த தீபாவளி கொண்டாடணும். அதுக்காக இது பண்ணணும்னு ஒரு வழியா அந்த இரவு பொழுது முழுவதும் அப்படியே நிறைவடையுது. அந்த நேரத்துல வந்து காக்கை திரும்பி சவுண்ட் குடுக்கு. இப்பவும் பார்க்காரு. காக்கை சவுண்ட் குடுத்தோனே இப்பவும் பார்க்குறாரு. சூரியன் வந்துடுச்சு. உடனே மனைவி சொல்றாப்புல. அ நல்ல மனைவிய பார்க்குறாரு. அந்த காக்கையும் பார்க்குறாரு. நல்ல சகுனம் தான். காக்கா வலம் பாயுது. போயிட்டு வாங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய தான் கைத்தறியின் மூலமாக நெசவு செய்த சேலைகளை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த சாலையில போய் விற்க போறாரு. விற்க போகும்போது என்ன நடக்கு அப்படிங்கிறது அடுத்த காட்சியாக எங்க கதையில சொல்லப்படுது. அந்த சாலையில போறாங்க. நயம் சேலைன்னு விக்கிறாரு. அந்த ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து யாருமே இத வாங்குன மாரி இல்ல. அவருடைய வார்த்தைகள் மட்டும் விழுது. ஆனா அந்த ரோட்ல போறவங்க ஒரு சிலர் வந்து சும்மா இந்த நெறைய பேர் வந்து வெட்டி நியாயம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நேரம் போவதற்காக உங்கட்ட தியாக பூமி சேலை இருக்கா? அ சிந்தாமணி பார்டர் சேலை இருக்கா? இந்த கத்திரிப்பூ ஸ்லேட் கலர்லாம் யார் வாங்குவாங்க? அப்படிங்கிற மாரி சிலர் அவருக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறாங்க. இவருக்கோ தீபாவளி வருது 2 நாள்ல. இந்த அவநம்பிக்கையை ஏற்படுத்தினோனே இவருக்கு மனசுல சின்ன ஒரு ஒரு சலனம். ஆ இருந்தாலும் பரவால்ல. திருப்பியும் சேல நயம் புடவைன்னு அப்படியே சாலையோரம் வித்துட்டே வராரு. ஒரு கட்டத்துல வந்து நெசவு செய்றவங்கனாலே இதான் நிலைமையா? நெசவு செஞ்சவங்களுக்கு என்ன இந்த பூமியில இருக்கு? அப்படின்னு திருப்பியும் தனக்குள்ளேயே குமுறல வெளிப்படுத்துறாரு. அந்த நிலையில கூட அ பணக்காரர்கள் கைத்தறிய தாண்டி என்னென்ன விதவிதமான சேலைகள் அணியிறாங்க. என்ன மாரி இருக்கு? இந்த பூமியில இப்போ கரண்ட்ல மார்க்கெட்டிங்ல என்னெல்லாம் இருக்கு? அதெல்லாம் விட்டுட்டு நம்மட்ட யார் வந்து வாங்க போறாங்கன்னு தமக்குள்ளேயே ஒரு குமுறல் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு அந்த நேரத்துல வருது. நெசவு தொழில். தலை சிறந்த தொழிலாம். அப்படி அதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? வள்ளுவர் கூட அவர் காலத்துல வந்து நெசவு தொழில வச்சு தான் வாழ்ந்திருக்காருன்னு சொல்றாங்க. அது இருக்குமோ? அது சரி. அது வள்ளுவர் காலத்துக்கு சரி வரும். நமக்கு எப்படி சரி வரும்? யோசிச்சு பாருங்க அப்படின்னு தனக்கு தானே ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதே மாரி இதுக்கு அவுரங்கசீப்ப கூட சொல்றாரு. அவுரங்கசீப் தினந்தோறும் கொஞ்சமாவது ஆ நூற்றால் ஒழிய சாப்பிட மாட்டானாம். எல்லாம் சரிதான். ஆனால் அவனுக்கு நூற்க வேண்டிய வேலை மட்டும் தான் இருந்தது. ஆனா அவனுக்கு நூக்குற வேலை மட்டும் தான் இருந்தது. நமக்கு என்ன செய்யணும்? அந்த நூற்ற சேலைய நூற்கவும் செய்யணும். அத விக்கவும் செய்யணும். அது அவனுக்கு சரிப்பட்டுச்சு. நம்ம விக்கிற வேலை நமக்கு இருக்கே! அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிறாரு. அன்னைக்கு என்னமோ அந்த தெருவுல வந்து 4 பிள்ளைகள் சேர்ந்து, 4 இளவட்டங்கள் சேர்ந்து, அ தற்கால பிரச்சனைய பேசி, உற்பத்திய பத்தி ஒரு சங்கம் கூட்டி, ஒரு நெசவ பத்தி ஒரு சங்கம், சந்தான்னு கேட்டுட்டு இருந்தாங்களே, அவங்கலாம் எதுக்கு? அவங்க எதுக்கு பண்ணாங்க? அப்படின்னு தனக்கு தானே வந்து கேட்டுக்கிட்டாரு. கேட்டுக்கிட்டு எல்லாம் சரிதான். அது நமக்கு சரி வருமா? அப்படின்னு யோசனை பண்ணி கேட்கிறாரு. சரி, எதுவும் போது அப்படின்னு சொல்லிட்டு, எவனும் என்னத்தையாவது சொல்லிட்டு போறான். நம்ம பாட்டுக்கு நம்ம விக்க போவோம் அப்படின்னு ஒரு தனக்கு தானே முடிவெடுத்துட்டு போறாரு. இது வெயில் உச்சியில அவருடைய வழுக்கை மண்டை வந்து என்னன்னா, வெயில்ல ரொம்ப காயுது. ஒரு விதமான ஒரு சலனத்தையும், அவநம்பிக்கையும் ஏற்படுத்தியது அந்த தெருவில் அவருடைய இதுவரைக்கும் எதுவுமே விக்கல. என்ன செய்யன்னு தெரியல. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அ கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போனா, அவங்க பெரிய விதமான சேலைகள் தான் விரும்புவாங்க.
முக்கியமா அந்த ஜார்ஜெட் சேலையும் ஸ்பின் சேலையும் தான் விரும்புவாங்க அப்படிங்க. நம்மள மாதிரி ஆள்கிட்ட யார் வாங்குவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. கர்மம் எல்லாம் இந்த உலகமே இயந்திரமயமா போச்சு. நம்ம யாரு? அ அ ஒரு எளிய மனுஷன் தானே. நம்மட்ட யார் வந்து வாங்க போறாங்கன்னு ஒரு அவநம்பிக்கை வந்து அப்படியே இருந்துடுது. அந்த அவநம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கும்போது, ஒரு பள்ளியில வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல். அந்த பள்ளி எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து ஒரு பாட்டு ஒலிக்கி, "ஆண்டிலே ஒரு நாள் தீபாவளிடா, அதை ஆண்டியும் கொண்டாட வேண்டுமடா. ஆண்டிலே ஒரு நாள் தீபாவளிடா, அதை ஆண்டியும் ஆண்டியும் கொண்டாட வேண்டுமடா" அப்படின்னு பாட்டு ஒலிக்கி. என்னடா இது? அந்த ஆண்டி நிலைமையோடவா நம்ம நிலைமை கேவலமா போச்சு? அத விட நம்ம நல்ல நிலைமையில தானே இருக்கோம். கண்டிப்பா நம்ம தீபாவளிய கொண்டாடியே ஆகணும். அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து அவருக்கு ஒரு ஒரு உத்வேகத்த ஏற்படுத்துச்சு. உடனடியாக அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த சரி இது இன்னைக்கு எப்படியாவது வித்து நம்ம குடும்பம் சந்தோஷமா தீபாவளிய கொண்டாடணுன்ட்டு நகர்றாரு. பக்கத்துல ஒரு சந்தை இருக்கு. இதுவரைக்கும் அவர் சந்தையில துணி துணி வியாபாரம் பண்ணதே கிடையாது. முதல் முறையா அந்த சந்தையில போயி தன்னுடைய கைத்தறி துணிகள விரிக்காரு. அந்த சேலைகள விக்கிறாரு. அங்கேயும் நயம் சேலை, நயம் புடவைன்னு விக்கிறாரு. இந்த டயத்துலயும் அவர் மனசு அவர்ட்ட கேள்வி கேக்கு. சந்தைக்குன்னா பணக்காரங்களும் வருவாங்க, ஏழைகளும் வருவாங்க, நடுத்தர மக்களும் வருவாங்க. சரி பணக்காரங்க வாங்குனா வாங்குறாங்க. நடுத்தர மக்களும், ஏழைகளும் நம்மட்ட வாங்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அவருடைய மனசு வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. அந்த சூழல்ல அ கொஞ்சம் சேலைகள் விக்கி கிட்டத்தட்ட ஒரு ரூ. 12 கிட்ட அவருக்கு ரூ. 12 கிட்ட வருமானம் கிடைக்கி, சில சேலைகள வித்தாரு. வித்துட்டு அப்படியே போயிட்டாரு. தீபாவளி வந்தது. தீபாவளி வந்துட்டு, தீபாவளிக்கு முந்தின நாள் இரவு. அந்த இரவு தான். அந்த இரவுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பலகாரங்கள அவருடைய மனைவி வந்து சமைச்சு கொண்டுட்டு இருக்காங்க. இந்த பலகாரம் வாசனையில், அதாவது அந்த தீபாவளிக்கான தீபாவளிக்கு முந்தின நாள் இரவுல பலகார வாசனையில வந்து இவரு எந்திரிச்சு மெதுவா போறாரு. ஆ தலை அதாவது தலையணை மேல் விரித்திருந்த துண்ட அப்படி உதறி போட்டுட்டு, அவருக்கே உரிய ஸ்டைல்ல அந்த பொடி நெறைய இடத்துல இவருக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தும் போதும் சரி, அவநம்பிக்கை ஏற்படும் போதும் சரி, அந்த பொடி மட்டைய எடுத்து பொடிய போட்டுது. அந்த முதல் சூழல்லாம் அவர்ட்ட பொடியே இருக்காது. இந்த பொடி மட்டைய தடவி, தடவி போட்டுட்டு இருப்பாரு. இந்த விற்ற பிறகு பொடி மட்டைய வாங்கி, அந்த பொடிய வாங்கி இது பண்ணிட்டு, பொடிய மூக்குல அப்படியே உறிஞ்சுவாரு அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த குழாய் உறிஞ்சுவது போல உறிஞ்சி, அவரு பொடிய போட்டுட்டு, அந்த காலை பொழுதுல அந்த பலகார வாசனையில தன்னுடைய மனைவியின் அருகே வந்து நெருங்கி போறாரு. அப்பம்போது ஒரு வார்த்தை. ஆ என்னன்னா, உங்களுக்கு தெ தெரியும். அதாவது மனைவி பலகால வேலையிலும் நானும் பங்கெடுத்துக் கொள்றேன் அப்படிங்கிற மாரி மனைவி கிட்ட போறாப்ல. உங்களுக்கு என்னங்க தெரியும்? பலகாரம்லாம் சுட உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பாட்டுக்கு தலையில எண்ணெய் வச்சுட்டு குளிக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க மனைவி. அந்த பேச்சு என்கிற மனைவி. முதலியார் உடனே பதிலே பேசல. சுப்பையா முதலியார். பதிலே பேசாம அந்த அடுப்பின் அருகே சென்று, அதுல வர்ற வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது இந்த கதையில. சுழல் தீயின் ஒளியில் தம்முடைய மனைவியை பார்த்தார். என்னவோ ஒரு வயதுப் பெண் தங்கக் குழம்பில் குளித்து எழுந்தது போல் தோன்றியது. தங்கக் குழம்பில் குளித்து எழுந்தது போல் தோன்றியது. அந்த பலகாரம் சுட்ட அந்த வேர்வையில, அந்த பலகார நெடி அந்த வாசனை நெடியில வந்து தங்கக் குழம்பில் குளித்தெழுந்தது போல் மனைவியை பார்த்தது. பேச்சி என்ற இளங்குரலோடு அவளை பிடித்து முகத்தில் முத்தமிட்டார். இளமை மீண்டும் திரும்பியது போல் இருந்தது அவருக்கு. உடனே முத்தமிட்ட இடத்தை தடவிய மனைவி உடனேயே சொன்னாங்க, "என்ன இது? இது நாளும் கிழமையும் நாளும் கிழமையுமா இது செய்யலாமா நீங்க? வருஷத்துக்கே 1 நாள். அன்னைக்குமா இப்படி?" அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாப்புல. "இல்ல இதுதான் என் வாழ்விற்கே 1 நாள்." அப்படிங்கிற மாரி ஒரு பார்வை நிமிர்ந்து பார்த்தார். அந்த இடத்துல தான் பார்வை நிமிர்ந்து பார்த்தார். அந்த நிமிர்ந்து பார்த்த ஆண் சிங்கமானார் சுப்பையா முதலியார் அப்படிங்கிற மாரி எழுதியிருப்பாரு. "போதும் விளையாட்டு, விடிந்த பிறகுமா?" அப்படிங்கிற மாரி மனைவி திருப்பி கேட்க, உடனே "ஆமாம் விடிந்து விட்டது" என்று ஆமோதிப்பது போல் காக்கை காக கூட்டங்கள் கரைய ஆரம்பித்ததுன்னு கதைய நிறைவு செஞ்சிருப்பாங்க. இந்த கதை நிறைவடைந்தது. இந்த கதையில நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நெசவுத் தொழிலாளர்கள், கைத்தறி வியாபாரிகள் படும் கடினத்தை ஒரு சாமானிய மனிதன் சாமானிய பார்வையில் கொண்டு சென்ற விதமாகவும், மனசாட்சியோடு அவன் போராடிய விதத்தையும் காண்பிப்பதாக அமைந்த கதையாக இந்த கதையை நான் பார்க்கிறேன். அதே சூழல்ல இன்னொன்னும் நான் பார்த்தேன்.
அவனுக்கு எப்பெல்லாம் அவநம்பிக்கை ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தேன். அது வேற எதுவுமே இல்ல. அவருடைய மனசாட்சி தான் இந்த கதை முழுவதும் வருது. இந்த தீபாவளி பற்றிய கதையை பார்த்தவுடன் நான் எழுதிய ஒரு கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருது. எங்கள் பிழைப்பு எங்கோ ஓர் ஊரில் உழைப்பு, ஒரு நாள் வசந்தத்தின் அழைப்பு, அதுவே தீபாவளியின் சிறப்பு. அப்படிங்கிற கவிதை தான் ஞாபகம் வருது. நிச்சயம் சொல்றேன். இந்த மாரி கதைகள் வந்து வாசிக்கப்பட வேண்டும். அதே சூழல்ல வந்து இதுல சில திருநெல்வேலி பாஷைகள் நெறைய பார்த்தேன். அதே சூழல்ல வந்து ஒண்ணு என்னன்னா, அ சுக்ஷ அ சுக்ல சுக்லபக்ஷத்து நிலவு அப்படிங்கிற மாரி ஒரு வார்த்தை பார்த்தேன். சில வார்த்தைகள் வந்து படிக்கும்போது இன்றைய தலைமுறையான எனக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப புதிதா இருந்தது. அவருடைய பார்வை, அவருடைய கதையின் ஓட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. சில இந்த மொழி வந்து ஒருவேள நான் அன்றைய காலகட்டத்துல இருந்தா எனக்கு புரிஞ்சிருக்குமோ என்னவோ! நிச்சயம் சொல்றேன். இந்த கதை வந்து ஒரு ஆகச்சிறந்த கதையாகத்தான் பார்க்கிறேன். இந்த வாழ்விற்கே ஒரு நாள் எவ்வளவு சோகம் இருந்தது. எவ்வளவு சோகம் இருந்தது அந்த கதை முழுவதும். அவர் பயணித்த விதம், அவர் பயணித்த கஷ்டங்கள் எல்லாம் சோகம் இருந்தது. அது எல்லாம் அந்த தீபாவளியின் அன்று காலை முடிந்ததாக முடித்திருப்பது ஒரு எப்படி சொல்ல ஒரு நேர்மறையான சிந்தனையில் முடித்திருப்பதாக இந்த கதையை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பை அளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவு மன நிறைவாய் தங்களுடைய கதை சொல்லல் இருந்தது. நீங்க கதை சொல்றோம்னாவே அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம். ஏன்னா கதையை முழுமையா உள்வாங்கிக் கொண்டு பெரும்பாலும் உங்களுடைய கதை சொல்லில் நாம் கூர்ந்து கவனிப்பது ஏதாவது ஒரு பாத்திர படைப்பாக மாறிக்கொண்டு அந்த கதையை கொண்டு செல்வது என்பது உங்களுடைய தனிச்சிறப்பு. அந்த வகையில் வழக்கம் போல் அதை இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலைவிக்கு பெருமிடம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கிறது. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற நம்முடைய தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேக்குது இல்ல பேராசிரியர்? கேக்குதுங்க. சரி சரி. இன்னைக்கு வாழ்விற்கே ஒரு நாள். இன்னைக்கு இந்த நாளில் சொல்லக்கூடிய கதை சொன்னவர் தோழர் சக்தி வேலாயுதம். இந்த கதையை அவர் சொன்னதே ஒரு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது என்றே சொல்ல தோன்றுது. நல்லா அருமையா சொன்னார். நல்லா கோர்வையா மிகவும் ரசித்து சொன்னார். ரொம்ப அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல சிறு தொழிலாளி படும் இன்னல்களை தோமுசி பதிவிட்டிருக்கிறார். உற்பத்தி செய்த வேட்டி சேலைகளை விற்க முடியாம திணறது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனா பொதுவாகவே தீபாவளிக்கு ஒரு மாசமா மக்கள் வந்து அல்லல்படுவாங்க, துன்பப்படுவாங்க. ஆனா அந்த தீபாவளி இன்னைக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த ஒரு மாத துன்பத்தையும் அடிச்சு நொறுக்கி அதெல்லாம் மறக்க வைத்து விடும். கார்ல் மார்க்ஸும் மதம் ஓர் அபின் அப்படின்னு சொன்னாலுமே தீபாவளியை கொண்டாடுவதற்கு ஒரு உழைப்பாளி படும் அவஸ்தை, துன்பங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க அந்த துன்பத்தை மறந்து ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப பெரிதா எதிர்க்க மாட்டாங்க. அந்த இறை நம்பிக்கைய எதிர்ப்பு செய்ய மாட்டாங்க. தீபாவளியை இப்ப கொண்டாடுறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆள்க ஜவுளி கடைகளுக்கு அலைந்ததை பார்த்தா தெரியும். அது ஒரு போதை தான். மதம் ஒரு அபின் அப்படின்னு சொன்னதுல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாசம் அப்படியே பித்து பிடிச்சது மாதிரி அலைவாங்க. நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இதா இருக்கும். அந்த உழைப்பவருக்கு ஏற்பட்ட களைப்பை இளைப்பாரி நீக்குவதற்கு அந்த பண்டிகை நாள் பயன்படுகிறது. அந்த ஒரு நாள் வந்து அந்த திருநாளாக இருக்கிறது. அந்த
பலகாரம் செய்யக்கூடிய பேச்சியினுடைய முகம் வந்து தங்க பிளம்புல வார்த்தெடுத்தது மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாப்புல. பேச்சு அவ்வளவு அழகாக இருக்கிறாப்புல. அவ தீயில வெந்து வேக அந்த தீ வைக்கல அவசரப்பட்டு இருந்தாலும் அந்த பல துன்பங்களுக்கு மத்தியில் இன்பத்தை பெறுவது என்பது ஒரு மனித வாழ்விற்கே உரிய இயல்பான ஒரு நியதி. அந்த யதார்த்தத்தை இங்கே தோமுசி அவர்கள் அருமையாக சொல்லி நிறைவுபடுத்தியிருக்கிறார். இதுல திருவள்ளுவரும் ஒரு நெசவாளி தான் அப்படின்னு சுப்பையா முதலியார் சொல்றதாக தோமுசி எழுதியிருக்கிறார். ஐயா கொஞ்சம் உங்க மைக்கை மீட் பண்ணிக்கோங்க. கேக்குது. திருவள்ளுவரும் ஒரு நெசவாளி தான் என்று சுப்பையா முதலியார் ஒரு குறிப்பிடுகிறார். அது எந்த அளவுக்கு உண்மையோ நான் அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது சொற்கள் எனும் நூலால் வேட்டி சேலை எனும் கவிதையை நெய்வது அப்படிங்கிறத பொருத்தி பார்த்தா அவர் நெசவாளி தான் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு சொல்றது. சொற்கள் எனும் நூலால் வேட்டி சேலை துணி என்னும் கவிதையை நெய்வது, அவர் நெசவாளின்னு அவர் சொன்னது இதை வச்சுத்தானோ அப்படின்னு எண்ண தோன்றுகிறது. அருமையான கதை. நல்லா, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான கதை. இது அந்த பாட்டாளி மக்களுக்கு ஒரு நாள் திருநாளாக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. என்ன புத்தாடையை உடுத்தி பலகாரங்களை திங்கிறது, சாப்பிடுறது. அவங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் அசைவம் சாப்பிடுவாங்க. இந்த ஏழைகள் அவங்களுக்கு அது கிடைக்கிறது. அதனால பண்டிகை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்விற்கு அத்தியாவசியமான நாள் என்பதை தோமுசி குறிப்பிட்டிருக்கிறார். அருமையான கதை. நேர்த்தியாக சொன்ன தோழர் சக்தி வேலாயுதத்துக்கு மீண்டும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழமையே, மகிழ்ச்சி. மகாலட்சுமிமா. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா. முதல் அந்த சக்தி வேலாயுதம், வாகை சூடவா நெருப்பு விழிகள், சக்தி வேலாயுதம் சகோதரருக்கு என் அன்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். விழுவது மட்டும் தோல்வி இல்லை, எல்லாமல் இருப்பதே தோல்வி. அவருடைய உடையில அழகா அந்த டிஷர்ட்ல போட்டிருந்தாரு. உண்மையிலே ரொம்ப அந்த வார்த்தைகள், அந்த வரிகள் ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து இந்த கதையில நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நெசவாளரின் மன வலிகளையும் வேதனைகளையும் மீட்டெடுக்கும் ஒரு கதையாகவும் சரி. அந்த கதையில அவர் சுப்பையா முதலியாருக்கு 35 வயசு தான் ஆகுது. அவரை ஏன் ஒரு இளைஞர் தான், அவரை ஏன் அந்த பாடுபடுத்தி கிழவனாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. கவிஞர் உவமை கவிஞரை விட மிஞ்சிட்டாரு. கவிஞர் சுரதா விட உவமை நிறைய 10-12 உவமைகளை இந்த கதையில சொல்லியிருக்கிறாரு. நிறைய உவமைகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச உவமைகளா இருக்கு. அடுத்து இந்த அவுரங்கசீப் நூற்றல் அப்படிங்கிறது எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியுது. இதுல ஒரு வாக்கியம் வரும், பொக்கை வாய் சேவா கிராமத்து கிழவர்னு யாரு காந்தி தாத்தாவை தான் சொல்லியிருக்காங்களோ, அப்படித்தானே ஐயா? ஆமா ஆமா, காந்தியடிகளை தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தியாக பூமி சேலை அப்படின்னு ஒரு சேலை வந்திருக்கு. அது என்ன எனக்கு தெரியல. அன்னைக்கே எங்க அக்காலும் குடியேறிட்டா அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும். அந்த எங்க அக்காலும் அப்படிங்கிறது மூதேவி இந்த இடத்துல, அப்படித்தானே? வாசி பார்த்திருப்பீங்கல்ல? ஆமாமா, அந்த அக்காங்கிற வார்த்தை நம்மளுடைய திருநெல்வேலி பாஷையில மூதேவின்னு தான் வரும். மூதேவி அந்த வார்த்தை வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அப்படியே நுட்பமாக ரொம்ப அழகா அந்த கதையை எழுதியிருக்காங்க. நீங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது.
தோழர், உங்களுக்கு என்ன விருதுகள் எல்லாம் இப்படி குமிஞ்சிருக்கு. அந்த கருமுருகன் ஐயா வாசிக்கும் போது இன்னைக்கு ஃபுல்லா எபிசோடு அதுதான் போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்கீங்க. யாருக்குமே கொடுக்காம நீங்களே சொந்தமா வச்சுக்கிறதா ஒரு இதா. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து இந்த ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா? ஆண்டிலே ஓர் நாள் தீபாவளி, அதை ஆண்டியும் கொண்டாட வேண்டுமடா, ஏழையும் மண்ணாலில் மகிழ வேண்டும், கேற்றங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டும், போடு தன்னானே நானே 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 அப்படின்னு அந்த பாட்டை வந்து இடையில நான் 2 வரியை சேர்த்து அந்த பாட்டை நான் பாடினேன். இது எங்க குழந்தைகளுக்கு நாங்க பாடுவோம். எனக்கு இந்த ஔவையாருடைய பாட்டை மடச்சோனகரின்னு ஒரு வார்த்தை வரும். மடச்சோனகரி அப்படின்ட்டு அந்த இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, ஒரு வாக்கியம் வந்துச்சுல்ல. இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. ஒரு மனைவியை பற்றிய ஒரு உயர்வான ஒரு இல்லாலை பற்றிய ஒரு உயர்வான கருத்து. ஔவையார் வந்து அந்த பாட்டை மூதுரையில அந்த பாட்டு வரும். அதுக்கு அவரு ஆசிரியர் என்ன சொல்லியிருப்பாரு, சுப்பையா முதலியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யார் இந்த வார்த்தையை சொன்னாங்களோ மடச்சோனகிரி அப்படின்ட்டு. இது எந்த மடச்சோனகிரி சொன்னதோ அப்படிங்கிற மாதிரி வருமா? ஆமா ஆமா. பாவம் ஔவையாருக்கு இந்த திட்டு விழுந்திருக்கேன்னு எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து இப்படித்தான். இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை, இல்லாலும் இல்லாமே ஆமாயின் இல்லால் வழி கிடந்தே மாற்றம் உரைக்கு மேல் அவ்வில் புலி கிடந்த தூராய் விடும். இதுதான் அந்த செய்யுள், மூதுரை செய்யுள். எனக்கு ஔவையாரையும் திட்ட வாங்கி வச்சுட்டீங்களோ அப்படின்னு ஆசிரியர் வந்து ஔவையாருக்கும் திட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அழகா கதையை சொன்னீங்க. உங்க பக்கத்திலேயே உங்க இல்லாலும் அமர்ந்திருக்காங்க போல. வாழ்த்துக்கள். அழகான ஜோடிகள். வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த கருமுருகன் ஐயாவிற்கு நன்றி. நேரை வாழ்த்திய மகா அம்மா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக பின்னூட்டத்தை நாளும் செறிவாய் நம்மோடு சொல்லி பயணிக்கிற அம்மா ராஜாமணி அவர்கள். ஆமா ஆமா. வணக்கம் ஐயா. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கதை சொல்லியாக வந்து கலந்து கொண்ட சக்தி வேலாயுதம் தோழருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான ஒரு கதை. நிறைய ஓமைகள், மகாலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி நிறைய ஓமைகள் இதுல இருந்தது. பஞ்சத்துல அடிபட்ட உடம்பு அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. ரொம்ப சிறப்பானதுதான். மாதிரி வள்ளுவரை பற்றி செவி வழி செய்தியாக அவர் கேட்ட அந்த நெசவு தொழில தான் அவர் இருந்தாரு அப்படின்னு சொல்ற போது, வள்ளுவர் நெசவாளி, நானும் நெசவாளி, ஆனா அது எனக்கு எந்த விதத்துல பயன்படும் அப்படிங்கிற கருத்துல, அப்பன் வெட்டின கிணறு தானே, உப்பு தண்ணியா இருந்தா குடிக்கவா முடியும் அப்படிங்கிற கருத்துக்களும் ரொம்ப சிறப்பு. ரெண்டாவது, இந்த கதை முழுவதுமே நாம் நோக்கும் பொழுது பாரதியாருடைய கவிதைகளை படிக்கும் பொழுது அந்த விடுதலை காலத்துல இருந்த அந்த ஒரு எழுச்சி எப்படி அவருடைய பாடல்கள்ல இடம் பெற்றதோ அது மாதிரி ஆங்கிலேயர்கள் இங்க வந்து அவர்களுடைய கம்பெனியில வந்து நிறைய அந்த சீமை துணிகளை எல்லாம் கொண்டு வரும் பொழுது நம்முடைய கைத்தொழில் இந்த நெசவானது எப்படி நொடிஞ்சு போச்சு அப்படிங்கறத இந்த கதையில ரொம்ப அற்புதமா கொண்டு வந்திருக்கிறாரு. சீமக்காரன் இங்க வந்து அவன் ஆட்சி பண்ணாதான் அந்த காரணத்தாலதான் அக்கா வந்து நம்ம வீட்டுல குடியேறிட்டா அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பு. அது போல பொக்கை வாய்க்கிழவன் இந்த கிராமத்துக்கு இந்த சேவா அப்படிங்கிற காந்தி அந்த நேரத்துல சுய தொழிலை பெருக்கணும், நெசவு தொழிலை பெருக்கணும், கைத்தறிக்கு வந்து நிறைய உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்த கருத்தையும் இதுல பதிவு பார்க்கிறோம். அப்ப அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது, நம்முடைய நெசவு தொழில் எப்படி நொடிஞ்சு போச்சு, மில்லு தொழில் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கைத்தறி நெசவு எப்படி நொடிஞ்சு போச்சுங்கிறது இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஒரு காலகட்டத்துல கூட அரசாங்கம் வந்து இந்த கைத்தறியை ஊக்குவிக்கிறதுக்காக ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களெல்லாம் அந்த தீபாவளி நேரங்கள்ல வந்து கட்டாயம் இவ்வளவு ரூபாய்க்கு இந்த கைத்தறி நெசவு நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஒரு ஆணை போட்டதாக எனக்கு ஞாபகம். சின்ன வயசுல நான் இருக்கும் பொழுது எங்க அப்பா ஆசிரியரா இருந்தாரு. அப்போ நிச்சயமா அது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அவங்க சேலைகள் வாங்க மாட்டாங்க. நானும் ஒரு ஆசிரியர் தான். எங்களுக்கும் அந்த மாதிரி சில நேரங்கள்ல வாங்க சொல்லும் பொழுது இந்த சேலையை வாங்க மாட்டோம். கைத்தறி சேலைகள் வந்து கொஞ்சம் கனமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பணத்துக்காக நாங்க என்ன பண்ணுவோம், அந்த பெட்ஷீட்டு
அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வாங்குவோம். அது நல்லா இருக்கும் அந்த நெசவுல. இப்படியெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு இந்த கதை நம்மளை கொண்டு போச்சு. எப்படி நம்முடைய கைத்தறி நெசவெல்லாம் பாழா போய் மில்லு நெசவெல்லாம் வந்து இங்க ஆளும் ஒரு இதுவா வந்தது அப்படிங்கிறது இந்த கதையை பார்க்கும் பொழுது அது நிறைய அது கேட்கும் பொழுது ரொம்ப இதுவா இருந்தது. சக்தி வேலாயுதமையா தோழர் வந்து ரொம்ப சிறப்பா கதை சொன்னாரு. தமிழ் நெஞ்சத்துல நானும் நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறேங்க ஐயா. மாதா மாதம் என்னுடைய கருத்துக்களும் அதுல வருது. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி. நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அது நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அப்ப வெட்டின கிணத்துல உப்பு தண்ணியா இருந்தா குடிக்கவா முடியும் அப்படிங்கிறது நல்ல நல்ல சொல்லாடல். ஒருவேளை கேட்டப்ப எனக்கு நினைவு இல்லாமல் கூட இருக்கலாம். எனக்கு என்ன சொல்லுது, நல்ல இதான் அதாவது பின்னூட்டம் சொல்லுகின்றது வந்து புதிய செய்திகள். மகாமா எனக்கு பின்னூட்டம் சொன்னதுல இன்னைக்கு மகாமாவுடைய பின்னூட்டம் ரொம்ப டாப். அது மாதிரி ராஜாமணி அம்மா ஒவ்வொரு நாளும் மெருகூட்டிட்டே வர்றாங்க. ஏன்னா பின்னூட்டம் என்பது ஒரு நிகழ்ச்சியினுடைய கட்டமைப்பு. ஏன்னா கதை சொல்லி தான் சொல்லிய பிறகு தன்னுடைய கதை சொல்லல் இந்த அவை அங்கீகரித்து இருக்கிறதா என்பதற்கான சான்று தான் நம்முடைய பின்னூட்டம். அதை இன்னைக்கு 2 பேரும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட எனக்கு அன்பு சகோதரி ரேவதி அம்மாவை கூப்பிடணும்னு ஆசை. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்க இல்லத்து அரசர் வீட்டுக்காரர் கணவர் எழுதிய முதலமைச்சர் நூல் வெளியீட்டு விழாவில் அவங்க இருக்காங்க. அந்த நூல் வெளியீட்டு விழா இன்றைக்கு சிறப்புற நடைபெறுவதற்கு நாமும் வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறோம். தோழமைகளை வேற யாராவது பின்னூட்ட சொல்றீங்களா? ஓகே, பிரபாரியா நீங்க ஏதாவது சொல்லுங்க. நீங்க ஒரு வார்த்தை 2 வார்த்தை தான் சொல்லுவீங்க. ரத்தன சுருக்கமா நல்லா இருக்கும், சொல்லுங்க. தோமோசினுடைய படைப்புகளை சொல்லவா வேணும்? ஆனா கேட்க நான் சொல்றது நல்லா கேட்க. தோமோசினுடைய அந்த படைப்புகள் வந்து ஒவ்வொன்றும் முத்து முத்தா இருக்கும். அதுவும் இவர் சொன்ன விதம் வந்து நெல்லை அந்த திருநெல்வேலி மொழியில நல்ல தடினமான ஒரு குரல்ல அருமையா சொன்னார். நல்லா இருந்தது, நான் நல்லா ரசிச்சேன். ஏகப்பட்ட விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஒரு நுட்பம், ஒரு இது வாசிப்பு எல்லாம் இருக்கும் போலுக்கு தெரியுது. வாழ்த்துக்கள், நன்றி. அவ்வளவுதான் சொல்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. பிரபாகர் ஐயா, நீங்கள் வாழ்த்து சொல்வதும் அவருக்கு ஒரு விருது தான். ஏன்னா அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, மன நிறைவா இருக்கு. அடுத்ததா ஐயா நீங்க எதுவும் சொல்றீங்களா? வேலாயுதம் ஐயா, சக்தி வேலாயுதம் ஐயா. உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம். இது வந்து இது போன்ற இது நடக்கு நம்முடைய நண்பர்கள் எல்லாத்தையும் இது பண்ணணும். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம தமிழ்நாடுக்கு நான் வந்து வங்கித்துறையை சார்ந்தவன். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பாளையங்கோட்டை கிளையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதே சூழலில் வந்து என்னன்னா, எங்களுடைய வங்கியின் மாநாடு வந்து கோயம்புத்தூர்ல நடைபெற இருக்கு. அதுக்கு ஒரு கருத்தரங்கம் நடத்தலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. நம்ம அறம் தோழர்கிட்ட கூட நான் சொல்ல இருக்கிறேன். அறம் தோழர்கிட்ட சொல்லி நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்க வச்சு அவங்களுடைய கருத்துக்கள், நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்துடைய இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட. கண்டிப்பா கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர்கள் யாரேனும் இருந்தார்கள்னா இன்னைக்கு கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. அந்த கோயம்புத்தூர் நடக்கிற மாநாட்டுல வந்து கருத்தரங்கத்துல பங்கேற்கிற வாய்ப்பையும் இதையும் நம்ம எங்கள் வங்கி ஊழியர் சங்கம் மூலமா நான் ஏற்பாடு செய்து தருவேங்கிற ஒரு செய்தியை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். சிறப்பு 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 ஐயா. உங்களுடைய அலைபேசி நம்பர் மட்டும் கொடுங்க ஐயா. நன்றி. வேலாயுதம் ஐயா சொல்லுங்க, உங்க அலைபேசி நம்பர் சொல்லுங்க. 84 89 59 72 33. நன்றி குழந்தைய, மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளர் நிகழ்ச்சியில இருக்காங்க, அழைப்போம், வந்தாங்கன்னா தொடரட்டும், இல்லைன்னா நிறைவு பகுதிக்கு போயிடலாம். பொதுச் செயலாளரே வாய்ப்பு இருக்கா? நிகழ்ச்சியில இருக்கீங்க.
பொதுச் செயலாளர் வாய்ப்பில்லை. மருதநாகராஜனையா நிறைவு பண்றீங்களா? மருதநாகராஜனையா ஓகே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாம். நாளை நிகழ்வு நம்முடைய புதுமைப்பித்தனுடைய திறந்த ஜன்னல் என்கிற கதையை மா ரமணி அவர்கள் நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார்கள். தோழர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைப்பு என்பது ஐயா ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா கருணாகரன் ஐயா, சொல்லுங்க. நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன், அதுதான் போட்டிருந்தேன் பதிவு. பார்க்கலையா? நீங்க சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. அம்மா நான் கொடுத்துறேம்மா, நாளைக்கு கொடுத்துறேம்மா. திறந்த ஜன்னலா? நிகழ்ச்சி முடிவுமே நான் உங்களை தொடர்பு கொள்றேம்மா. எனக்கு புராணத்தில் மட்டும் வணக்கம் ஐயான்னு போட்டு விட்டுங்க. நான் இப்போ நிகழ்ச்சி முடிவு உங்கள்கிட்ட நான் இணைப்புல வர்றேன். இல்ல, நான் திறந்த ஜன்னல்னு போட்டிருந்தேனே. திறந்த ஒரு நிமிஷம் அப்படியே இணைப்புல இருக்கு பாருங்க. நல்லா திறந்த கிணறு. அம்மா நான் என்ன பேர்ல லிஸ்ட்ல சேர்க்கலாமா? நான் இப்ப கூப்பிட்டு யாரோட கதையுமா? புதுமை பித்தன் தான். யாருமா? புதுமை பித்தன். சரிங்கம்மா, இணைப்புல கொடுத்துறேம்மா. புதுமை பித்தன் தந்துடுறேம்மா. அநேகமா 20ஆம் தேதின்னு வச்சுக்கணுமா? இப்ப டென்டேட்டிவா நான் இணைப்புல. சரி சரி, நன்றி நன்றி. தோழர்களே, நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை பாதையில் இலக்கியம் கலையும் மக்களுக்கானது. அது இன்னும் சொல்ல போனால் உழைப்பாளிகளுக்கானது, எளியவர்களுக்கானது, அடித்தட்டு மக்களில் இருக்கக்கூடிய வாழ்வியலை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்கிற பரவலாக்க சிந்தனையை கொண்ட இந்த அமைப்பினுடைய நோக்கத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் சிறப்புற அமைப்பதற்கு காரணம் கதை சொல்லிகளும் பின்னூட்டம் தருகிற ஆளுமைகள் தான். குறிப்பாக இன்றைய தினம் கூட நாம் பார்க்கிறோம். இன்றைய கதை சொல்லி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எத்தனையோ பேர் கதை சொல்லியிருந்தாலும் ஐயா வணக்கத்துக்குரிய சக்தி வேலாயுதம் ஐயா கதை சொல்லுகிற பொழுது தன்னுடைய இணையரையும் இணைத்து கொண்டு நான் கதை சொல்றேன் கவனி, நீனும் கதை சொல்லணும் அப்படிங்கிற அந்த பாங்கு இருக்குது பார்த்தீங்களா? அது உண்மையில அதுதான். ஒவ்வொரு ஆடவரும் தன்னுடைய இணையரையும் அவருக்கு சம வாய்ப்புகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதை உறுதி செய்த இன்றைய கதை சொல்லி ஐயா சக்தி வேலாயுதத்துக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறோம். வழக்கம் போல் பின்னூட்டம் சொன்னாலும் இன்றைய தினத்தை பின்னூட்டத்தால் செறிவூட்டிய தோழர் சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அம்மா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய அம்மா ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழர்களே, நாளைய தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வாயிலாக உங்களோடு இணைந்து